கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே அனைத்து பகுதிகளிலும் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரளாவை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களில் அதிக மழை பெய்துள்ளது. இந்த நிலையில் காளிகேசம், கீரிப்பாறை, வாழையத்து வயல் உள்ளிட்ட இடங்களில் உள்ள ரப்பர் தோட்டங்களில் பால் வெட்டும் தொழில் 2வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 1000க்கும் மேற்பட்டோர் வேலை இல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்துள்ளனர். பூவைக்காடு, வெள்ளாம்பி மலை, கீரிப்பாறை, வாழைத்துவல், பரளியார் போன்ற இடங்களில் நேற்றைக்கும் மழை இன்னைக்கும் பயங்கரமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. பால் வெட்டுக்காரங்களுக்கு பால் வெட்டு வேலையே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு அரசாங்கம் தயவு கூர்ந்து ஏதாவது நிதி அவங்களுக்கு உதவி செய்யணும். மேலும் கடையாளு மூடு, கலிகள், திருப்பரப்பு, குலசேகரம், திருநந்திக்கரை, சுருளக்கோடு உள்ளிட்ட இடங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்து மின்கம்பங்கள் சேதமாகின. குறிப்பாக கலியல் சந்திப்பில் மரம் முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குமரி மாவட்டம் கொக்கல் விளாகம் பகுதியில் சாகுபடி செய்ய இருந்த சுமார் 6000 வாழை மரங்கள் மழையினால் சூறை காற்றாலும் முறிந்து விழுந்தது. இதனால் விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே குமரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்தும் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்தும் பயிர்கள் பாதிப்படைந்துள்ளன. பல பகுதிகளில் மின்கம்பங்களும் சாய்ந்துள்ளதால் மின்சார விநியோகம் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.